மற்றுமொரு தலைப்பினூடாக இன்று மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இன்று கலந்துரையாட இருக்கின்ற விடயம், தற்காலத்தில் எங்களுடைய கிளினிக்குகளுக்கு வருகை தருகின்ற பெருமளவான கர்ப்பிணி தாய்மார்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடலாம் என நினைக்கின்றோம். ஆம், கர்ப்பகாலத்தில் ஏற்படுகின்ற நீரிழிவு நோய் காரணமாக பல பெண்கள், பல கர்ப்பிணி தாய்மார்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே கர்ப்பகாலத்தில் ஏற்படுகின்ற இந்த நீரிழிவு நோய் மற்றைய நீரிழிவு நோயிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றது, இதனை இவர்கள் எவ்வாறு கண்டறிந்து கொள்கின்றார்கள், இவ்வாறு கர்ப்பகாலத்தில் நீரிழிவு நோய் ஏற்படுவதன் காரணமாக எவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட போகின்றது, இந்த கர்ப்பகால நீரிழிவு நோயை எவ்வாறு கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது எவ்வாறு சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம், இவ்வாறு கர்ப்பகாலத்தில் இந்த நீரிழிவு நோய் ஏற்படுவதன் காரணமாக பிற்காலத்தில் அவர்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் காணப்படுகின்றதா போன்ற பல விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடலாம் என நினைக்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுடைய முழுமையான வீடியோவுடன் இணைந்திருங்கள். நான் டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக். கர்ப்பகாலத்தில் பல பெண்களை நாங்கள் அவதானிக்கின்றோம். அதாவது ஏற்கனவே நீரிழிவு நோய் காணப்படுகின்ற பெண்கள் கர்ப்பம் தரிப்பதன் காரணமாக அவர்களுக்கு கர்ப்பகாலத்திலும் நீரிழிவு நோய் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலை அவதானிக்கப்படுகின்றது. இதிலும் வித்தியாசப்பட்டதாக கர்ப்பம் தரித்ததன் காரணமாக கர்ப்பகாலத்தில் மாத்திரம் ஏற்படுகின்ற ஒரு நீரிழிவு நோயும் காணப்படுகின்றது. இதனைத்தான் நாங்கள் ஜிடிஎம் அல்லது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலைட்டஸ் என்று சொல்லப்படுகின்ற கர்ப்பகாலத்தில் ஏற்படுகின்ற நீரிழிவு நோய் என்று நாங்கள் சொல்கின்றோம். அதாவது ஆரம்ப கட்டத்திலேயே முதல் வாரங்களில், முதல் 3 மாதங்களில் காணப்படாமல் 2வது 3 மாதங்களில் இந்த அதிகரித்த குருதியின் சீனி மட்டம் அவதானிக்கப்படுகின்ற ஒரு நிலையைத்தான் நாங்கள் இந்த ஜிடிஎம் அல்லது கர்ப்பகாலத்தில் ஏற்படுகின்ற நீரிழிவு நோய் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அதாவது உடலில் காணப்படுகின்ற இன்சுலினின் அளவு போதாமை காரணமாக அல்லது உடலில் காணப்படுகின்ற இன்சுலினின் தொழிற்பாடு முறையாக இடம்பெறாததன் காரணமாக இந்த குருதியில் உள்ள சீனி மட்டங்கள் முறையாக பேணப்படாததன் காரணமாக இந்த குருதியில் உள்ள சீனி மட்டம் அதிகரிப்பு ஏற்படுகின்றது. இதனைத்தான் நாங்கள் கர்ப்பகாலத்தில் ஏற்படுகின்ற நீரிழிவு நோய் அல்லது ஜிடிஎம் அல்லது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலைட்டஸ் என்று சொல்கின்றோம். எனவே ஆரம்ப காலத்திலேயே கர்ப்பம் தரித்த உடனேயே முதல் 3 மாதங்களுக்குள்ளாலேயே சீனி அதிகரிப்பு அவதானிக்கப்பட்டால் இதனை நாங்கள் ஜிடிஎம் அல்லது கர்ப்பகாலத்தில் ஏற்படுகின்ற நீரிழிவு நோய் என்று நாங்கள் குறிப்பிடுவதில்லை. இதற்கு பெரும்பாலான காரணமாக அவருக்கு ஏற்கனவே நீரிழிவு நோய் இருந்த ஒரு நபராக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே கர்ப்பகாலத்தில் ஏற்படுகின்ற நீரிழிவு நோய் என்று சொன்னால் குறிப்பாக அவர் 2வது 3 மாதங்களை தாண்டி அதற்கு பிற்பாடு குருதியில் உள்ள சீனி மட்டங்கள் அதிகரிப்பதன் காரணமாகத்தான் இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலைட்டஸ் என்று சொல்லப்படுகின்ற ஜிடிஎம் அவதானிக்கப்படுகின்றது. எனவே இந்த ஜிடிஎம் யாரில் அதிகமாக காணப்படுகின்றது, ரிஸ்க் கேட்டகரி குரூப் யாருக்கு காணப்படுகின்றது என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதிகரித்த உடல் எடை காணப்படுகின்றவர்கள் அல்லது 30 வயதை தாண்டியவுடன் அவர்களுக்கு 30 வயதை தாண்டிய பெண்கள் கர்ப்பம் தரிக்கின்ற சந்தர்ப்பங்களில், அதே போன்று குடும்பத்தில் நீரிழிவு நோய் காணப்படுகின்ற நபராக இருந்தால் அல்லது முதல் கர்ப்பத்தில் ஏற்கனவே காணப்பட்ட கர்ப்பத்தில் இந்த கர்ப்பகாலத்தில் ஏற்படுகின்ற நீரிழிவு நோய் காணப்பட்ட நபராக இருந்தால், ஏற்கனவே 4 கிலோவுக்கும் அதிகமாக ஒரு குழந்தையை பிரசவித்த நபராக இருந்தால் அல்லது பீகோஸ் என்று சொல்லப்படுகின்ற பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் காணப்படுகின்ற ஒரு நபராக இருந்தாலும் கூட இவ்வாறான நபர்கள் இந்த கர்ப்பகாலத்தில் ஏற்படுகின்ற நீரிழிவு நோய்க்கு அதிக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ள, அதிகமாக பாதிக்கப்படுவதற்கு சந்தர்ப்பம் உள்ள நபர்களாக கருதப்படுகின்றனர். இந்த கர்ப்பகாலத்தில் ஏற்படுகின்ற நீரிழிவு நோயை எவ்வாறு கண்டறிந்து கொள்ளலாம் என்று பார்த்தால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று கர்ப்பம் தரித்த ஆரம்ப முதல் காலத்திலேயே அல்லது கர்ப்பம் தரிப்பதற்கு முன்னர் நீரிழிவு நோய் காணப்படுகின்ற நபராக இருந்தால் இது கர்ப்பம் தரிக்கின்ற ஜிடிஎம் என்று சொல்லப்படுகின்ற கர்ப்பம் தரித்ததற்கு பின்னால் ஏற்படுகின்ற நீரிழிவு நோயாக கருதப்படுவதில்லை. மாறாக 2வது 3 மாதங்கள் தாண்டிய பின்னர் தான் இதற்கான அவதானிப்பு இடம்பெறுகின்றது. எனவே இதனை பரிசோதனை மேற்கொள்வதற்காக OGTT என்று சொல்லப்படுகின்ற ஒரு பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. அதாவது 75 கிராம் குளுக்கோஸை உட்கொண்டதன் பின்னராக இந்த பரிசோதனைகள் இடம்பெறுகின்றது. ஃபாஸ்டிங் இருந்துவிட்டு உங்களுடைய குருதி பரிசோதிக்கப்பட்டு அதனுடைய ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல்கள் அவதானிக்கப்படுகின்றது. அதே போன்று 75 கிராம் குளுக்கோஸை அருந்தியதன் பிற்பாடு
முதலாம் மணித்தியாலங்களில், இரண்டாம் மணித்தியாலங்களில் குருதியில் உள்ள சீனி மட்டங்கள் பரிசோதிக்கப்படுவதன் மூலமாக இந்த குருதியில் காணப்படுகின்ற சீனி மட்டங்கள் அதிகரித்து காணப்படுவதாக இருந்தால் உங்களுக்கு ஜிடிஎம் இருப்பதாக உறுதி செய்யப்படுகின்றது. எனவே இந்த ஜிடிஎம்ஐ பரிசீலித்து பார்ப்பதற்காக இந்த ஓஜிடிடி என்கின்ற ஒரு பரிசோதனை காணப்படுகின்றது. அதே போன்றுதான் நீங்கள் சாப்பிட்டு விட்டு 2 மணித்தியாலங்கள் கழித்து நீங்கள் பிபிபிஎஸ் என்ற பரிசோதனையை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட உங்களுக்கு ஜிடிஎம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றதா போன்ற தகவலையும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் கூட காணப்படுகின்றது. பொதுவாக இந்த ஓஜிடிடி பரிசோதனைகள் கர்ப்பம் தரித்த முதல் வாரங்களில் மேற்கொள்ளப்படுகின்றது. அதே போன்று 28ஆம் வாரங்களில், குறிப்பாக 24 வாரங்கள் கழித்ததன் பின்னர் 28வது வாரம் அளவில் இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். எனவே இந்த பரிசோதனைகள் முக்கியமான பரிசோதனைகளாக கருதப்படுகின்றது. இந்த பரிசோதனைகளின் முடிவுகளை வைத்து இந்த கர்ப்பகாலத்தில் ஏற்படுகின்ற நீரிழிவு நோய் தொடர்பான ஒரு அறிவை, ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளக்கூடியதான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதே போன்று இந்த கர்ப்பகாலத்தில் காணப்படுகின்ற நீரிழிவை, இந்த குருதியின் சீனி மட்டத்தை ஏன் கட்டுப்படுத்த வேண்டும், இதனை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தால், இந்த கர்ப்பகாலத்தில் ஏற்படுகின்ற இந்த சீனி வியாதி காரணமாக கர்ப்பகாலத்தில் உயர் குருதி அமுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது. உங்கள் வயிற்றில் வளர்கின்ற குழந்தைகள் மிக பெரிய மெக்ரோசோமியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெருத்த குழந்தைகளாக பிறப்பதற்கு சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அவர்களுடைய இதய வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்ட்ராயூட்ரைன் டெத் என்று சொல்லப்படக்கூடிய அன்எக்ஸ்பிளைன் இன்ட்ராயூட்ரைன் டெத் என்று சொல்லப்படக்கூடிய கரு வயிற்றிலேயே இறந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. இவ்வாறு பல சிக்கலான நிலைமைகளை இந்த குருதியில் உள்ள சீனி மட்டங்கள், இந்த ஜிடிஎம் ஏற்படுவதன் காரணமாக ஏற்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த குருதியில் காணப்படுகின்ற சீனி மட்ட அதிகரிப்பு அல்லது இந்த கர்ப்பகாலத்தில் காணப்படுகின்ற ஜிடிஎம் நோயை எவ்வாறு கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் என்று பார்த்தால், இதற்கு பல படிமுறைகள் காணப்படுகின்றது. நாங்கள் MNT என்று சொல்கின்றோம், அதாவது மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி என்று சொல்லப்படக்கூடிய, அவர்களை ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் நீரிழிவு நோய், கர்ப்பகாலத்தில் நீரிழிவு நோய் இருக்கின்ற நபராக உறுதி செய்யப்பட்டால் உங்களுக்கு MNT ரிஃபரல்கள் போடப்படுகின்றது. அதாவது உங்களுக்கு போசனை தொடர்பாக அறிவு வழங்கப்படுகின்றது. இந்த போசனை மூலமாக ஒரு ஆரோக்கியமான சமநிலையான உணவு வகைகளை நீங்கள் உட்கொள்வதன் மூலமாக இந்த குருதியில் உள்ள சீனி மட்டத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே நீங்கள் குறைந்த கார்போஹைட்ரேட் அடங்கிய உணவுகளை உட்கொள்ள வேண்டும். சிறிது சிறிதாக, மெதுவாக, குறுகிய பெருமானங்களை பெற்று நீங்கள் உணவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சீனி இனிப்பு பகுதிகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இவ்வாறு சாப்பாட்டில் நீங்கள் ஒரு முறையான பேணுதலை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் இதனை ஓரளவு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதே போன்று உடற்பயிற்சி என்று சொல்லக்கூடிய விடயங்கள், உடற்பயிற்சி என்று குறிப்பிடுகின்ற நேரத்தில் பாரதூரமான உடற்பயிற்சிகள் அல்ல, சாதாரண நடைகளை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய உடல் இயக்கம் அதிகரிப்பதன் காரணமாக இந்த குருதியில் உள்ள சீனி மட்டங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதே போன்று காணப்படுகின்ற மற்றைய முறைதான் மெடிக்கல் தெரப்பி என்று சொல்லப்படக்கூடிய மருந்து மாத்திரைகளை எடுத்துக் கொள்வதன் காரணமாக இந்த குருதியில் உள்ள சீனி மட்டத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். அது மாத்திரைகளாக வழங்கப்படுகின்றது, மெட்ஃபோமின் மாத்திரைகள் வழங்கப்படுகின்றது. அதே போன்று வெளியாக இன்சுலின் மருந்துகளையும் நாங்கள் பரிந்துரைகள் செய்கின்றோம். இவ்வாறு இன்சுலினையும் பெற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த குருதியில் உள்ள சீனி மட்டத்தை முறையான கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. கர்ப்பகாலத்தில் காணப்படுகின்ற பெண்கள் மிக முக்கியமாக இது தொடர்பாக அறிந்திருக்க வேண்டும். எனவே இதனை முறையாக பராமரிக்க வேண்டும், முறையாக பேண வேண்டும். இவ்வாறு பேணுகின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு உங்களுடைய ஜிடிஎம்ஐ கண்ட்ரோலில் வைத்திருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறு கர்ப்பகாலத்தில் ஜிடிஎம் காணப்பட்டவர்கள் எவ்வாறு குழந்தையை பிரசவித்ததன் பின்னர் அவர்களுடைய எதிர்காலம் என்ன என்று பார்த்தால், பொதுவாகவே இந்த குழந்தைகளை பிரசவித்ததன் பின்னரான காலப்பகுதியில் இந்த ஜிடிஎம் தாமாகவே இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக காணப்படுகின்றது. பெரும்பாலானவர்கள் இவை இல்லாமல் போகின்றது என்றாலும் இதனை ஒரு குறிப்பாக ஒரு முறையாக மானிட்டர் செய்ய வேண்டும். 6 மாதங்கள் கழித்து இந்த தாய்மார்களிடத்தில் இந்த பரிசோதனைகள், இரத்த மாதிரிகள், பிபிபிஎஸ்கள் அல்லது ஃபாஸ்டிங் பிளட் சுகர்கள் மேற்கொள்வதன் மூலமாக தொடர்ச்சியாக அந்த ஜிடிஎம்ஐ தவிர்த்து நீண்ட கால நீரிழிவு நோய்கள் ஏற்படுகின்றதா என்பது தொடர்பான ஆராய்ச்சிகளை, ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நீங்கள் இது தொடர்பாக கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். ஜிடிஎம் என்கின்ற விடயம் மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இதனால் பல பிரச்சனைகள் ஏற்பட இருக்கின்றது. ஒருபுறம் தாய்க்கு ஒரு பிரச்சனை வரலாம், அதே போன்று குழந்தைக்கு மிக மிக முக்கியமாக
பல சிக்கல்களை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு நிலையாக கருதப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக இந்த தாய்மார்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். தற்காலத்தில் பொதுவாக பெரும்பாலான பெண்களில் இது காணப்படுகின்ற ஒரு நிலையாக இருப்பதன் காரணமாக இந்த GDM தொடர்பாக, குருதியில் உள்ள சீனி மட்டங்கள் தொடர்பாக மிகவும் அக்கறையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதன் காரணமாகத்தான் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக, GDM தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், பிரச்சனைகள் காணப்பட்டால் கீழே உள்ள கமெண்டில் நீங்கள் அதனை தெரிவியுங்கள். தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்களுக்காக எங்களுடைய டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக் சமூக வலைத்தளங்களுடன் இணைந்திருங்கள். நான் டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக்.